இல்ல அது என்னோட வெப்பன் இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஜின்வு சிரிச்சுக்கிட்டே சொல்றான், மன்னிச்சிருங்க நான் சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். சாஹே சொல்றாங்க, பரவாயில்ல, ஜிம்மோட ஸ்டோரேஜ் ரூம்ல வந்து ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கும், நான் அதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போறாங்க. போயிட்டு அங்க இருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வாட பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸ்வாட எடுத்த உடனே நான் ஃபைட்டுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்குள்ள பாத்தீங்கன்னா மறுபடியும் வராங்க. சாஹேவை பத்தி கேட்கறான், இந்த ஒரு வெப்பன் உங்களுக்கு போதுமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட எந்த வெப்பன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களோட மேஜிக் பீஸ்ட்டை சமன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். என்கிட்ட இருக்கிற ஷேடோலயே ஸ்வாட பயங்கரமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷேடோ வந்து இக்ரிஸ் தான், நான் இக்ரிஸை சமன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இக்ரிஸை சமன் பண்றான். சமன் பண்ண உடனே சாஹே அவங்கள பார்த்து கேக்குறாங்க, வின்னரை வந்து எப்படி டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்வு சொல்றான், இந்த ஃபைட் முடியற வரலும் ஒண்ணு என்னோட ஷேடோவை நீங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், இல்லனா நீங்க சரண்டர் ஆகணும், அது வரலும் இந்த ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஜின்வு நினைச்சுக்கிறான், நான் அவங்க கிட்ட சொன்னது என்னன்னா, இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சோல்ஜர் வந்து நான் சமன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்ரிஸை சமன் பண்றோமே, பெருவை சமன் பண்ணோம்னா அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துருவாங்க, சோ அதனாலதான் வந்து நான் இக்ரிஸை சமன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இக்ரிஸ் தான் வந்து இருக்கிறதுல ஸ்வாட் பயங்கரமா யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது சாஹே பாத்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஜின்வு வந்து சாஹேவை பார்த்து சொல்றா, ஒரு செகண்ட் நீங்க அந்த பக்கம் திரும்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்வென்டரியில இருந்து பரானோட ஸ்வாட் எடுத்துட்டு இக்ரிஸ் கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே இந்த ஃபைட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சாஹே ஓகேன்னு சொல்றாங்க. இக்ரிஸுக்கும் சாஹேவுக்கும் பாத்தீங்கன்னா ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இக்ரிஸ் பாத்தீங்கன்னா மாசா அந்த பரானோட ஸ்வாட் எடுத்துட்டு வரான். ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் பண்றா, தரைய பாத்தீங்கன்னா கிழிச்சுக்கிட்டு அந்த லைட்டிங் போகுது. சாஹே அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா டாட்ச் பண்ணிடுறாங்க. ஜின்வு சாஹேவை பார்த்து சொல்றாங்க, இம்ப்ரெஸ், இதே நார்மலான மனுஷங்களா இருந்தாங்கன்னா இக்ரிஸோட இந்த ஒரு அட்டாக் செத்தே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துல அதிர்ச்சி தர விஷயம் என்னன்னா, சாஹே வந்து இக்ரிஸை டிஃபீட் பண்ணிட்டாங்க. எப்படி சாஹே வந்து இக்ரிஸை டிஃபீட் பண்ணிட்டாங்க, இத பத்தி நான் கடைசியில சொல்றேன், இல்ல இன்னொரு ஷார்ட்ஸ்ல பேசுறேன். உடனே சாஹே சொல்றாங்க, இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஷேடோவை தானே சமன் பண்றேன்னு சொன்னேன், அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஷேடோவை சமன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஜின்வு அவங்கள பார்த்து சொல்றான், பட் உங்களுக்கு காயம் ஏற்படுமே அப்படின்னு சொல்லும்போது சாஹே சொல்றாங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ அந்த ஷேடோவை வந்து சமன் பண்ணு, எனக்கு அதுக்கும் மறுபடியும் ஒரு ரீமேட்ச் போட்டே ஆகணும் அப்படின்னு சாஹே முறைச்சு பார்த்துட்டு சொல்றாங்க. ஜின்வு உடனே யோசிக்கிறான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சாஹே சொல்றாங்க, நான் அங்க எடுத்த எல்லா ஃபுட்டேஜையும் பார்த்தேன், அதுல பாத்தீங்கன்னா இதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜின்வு பாத்தீங்கன்னா பெருவை சமன் பண்றான். சமன் பண்ணும்போது சாஹே பார்த்து கேட்கறான், நான் கடைசியா உங்ககிட்ட ஒரு தடவை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சாஹே பரவாயில்ல சமன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பெருவை பாத்தீங்கன்னா சமன் பண்றான். பெருவை சமன் பண்ணதுக்கு அப்புறம் ஜின்வு திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், ஒரு தடவை ஒரு விஷயத்த நான் ஷேடோ சோல்ஜரா மாத்திட்டேனா, அது உயிரோட இருந்தப்ப இருந்த பவரை விட ஷேடோவா மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீக்கரா தான் இருக்கும். இருந்தாலும் பெரு வந்து உருவாக்கப்பட்டதே ஹண்டரை ஹண்ட் பண்றதுக்காக தான், இவன் உருவானதே ஒரு கில்லிங் மிஷின் மாதிரி அப்படின்னு சொல்லி ஜின்வு திங்க் பண்ணிட்டு இருக்கான். உடனே பெரு ஜின்வை பார்த்து சொல்லுது, எனக்கு எதிரில் நிக்கிற அந்த ஆளுகிட்ட நான் என்ன பண்ணணும் மை கிங் அப்படின்னு சொல்லி பெரு கேட்கும்போது ஜின்வு பெருவை பார்த்து சொல்றான், அவளை நீ டிஃபீட் பண்ணும், பட் அவளுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு பெரு எஸ் மை கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுது. ஜிம்மோட சென்டர்ல போய் நின்னுட்டு பயங்கரமா ஸ்கிரீம் பண்ணுது. அப்ப ஜிம்ல இருந்து கூடிய எல்லா பல்பா இருக்கட்டும் கிளாஸா இருக்கட்டும் அப்படியே வெடிச்சு செதறது அந்த வைப்ரேஷன்ல. சாஹே அதை பார்த்த உடனே இது கூட தான் ஜின்வு ஃபைட் பண்ணானா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறான். உடனே பெரு அதோட கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே எடுக்குது. ஜின்வு அதை பார்த்து சொல்றான், அதெல்லாம் உள்ளவை, அவளுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பெரு குழந்தை